ஹலோ மக்களே, மின்சார துறையில் சிடி நிர்மல்குமார் அவர்கள் நேற்று இரவு வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு 18 ஹார்ட் டிஸ்கை காணவில்லை, திருடப்பட்டுள்ளது என்பதை வெளியிட்டுள்ளார். இதனால் ஸ்டாலின் அவர்களது பெயரும் கடந்த ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்களது பெயரும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார், இதன் மூலம் யார் பயனடைவார்கள் என்பதும், ஒருவேளை திருடர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சி முடிந்த பிறகு புதிதாக தவேக ஆட்சியை அமைத்தது. அனுபவம் இல்லாதவர்கள் தான், நேரடியாக 99% புதிய அமைச்சர்கள் தான், இளம் தலைமுறை எம்எல்ஏக்கள் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த சில வாரங்களாகவே தமிழகம் முழுவதும் மின்சார தடை ஏற்படுவதாக பல்வேறு செய்திகளும் வெளியானது. குறிப்பாக சென்னையில் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படுவதாக புகார்களும் எழுந்தது. மின்சாரத்துறையில் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி அலுவலகத்தில் குறைந்த ஊதியர்களே அங்கு பணியமர்த்தப்பட்டார்கள். அங்கு வேலை செய்த பணியாளர்கள் மூலமாகத்தான் இந்த திருட்டு நடைபெற்றிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 400 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு, அதாவது மின்சார துறைக்கு தேவையான அந்த டிரான்ஸ்பார்மர்களை வாங்குவதில் கிட்டத்தட்ட 397 கோடி, 400 கோடி என்று வைத்துக் கொள்வோம். இந்த 400 கோடி முறைகேடு அந்த 18 ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கிறது. திருடு போன அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றினால் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? எந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யாருக்கெல்லாம் பணங்களை கொடுத்தார்கள், எந்த அரசு அதிகாரிகள் இதில் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மின்சாரத்துறையாக செந்தில் பாலாஜி அவர்கள் 2 ஆண்டுகள் பொறுப்பேற்று வைத்திருந்தார். அப்பொழுதுதான் 397 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு செய்யப்பட்டதாக வழக்கு பதிவுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிஐ வழக்கு பதிவுகளும் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது, அதை வைத்து கண்டுபிடித்து விடலாமே, எதற்காக இவ்வளவு பிரபலப்படுத்த வேண்டும், ஈஸியாக முடித்து விடலாமே என்று பலரும் கேட்கிறார்கள். திமுக 2021 ஆட்சி அமைத்த பிறகு சில முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்களை துண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியதாகவும், இதனால் அங்கு சில முக்கியமான இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தவில்லை. இந்த தகவல் இப்பொழுதுதான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிந்துள்ளது. இதனால் உடனடியாக குறுகிய காலத்தில் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்ற உத்தரவையும் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார். அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் தான் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் வாக்குமூலமோ அல்லது எந்த ஒரு ஆவணங்களோ அவர் வெளியிடவில்லை. பல நிபந்தனைகளின் அடிப்படையில் வாரம் வாரம் வியாழக்கிழமை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் கையொப்பமிட வேண்டும் என்ற பல நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது. தற்பொழுது எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். இது மட்டும் தானா அவர் மீது வழக்குகள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அதிமுகவில் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, திமுகவில் ஆட்சியில் மின்சாரத்துறையில் ஊழல், மதுபான, அதாவது முக்கியமான 2 அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது. மின்சாரத்துறை பதவி, மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை பதவி, இந்த 2 துறைகளிலுமே மிகப்பெரிய ஊழல் செய்யப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது புதிதாக மின்சாரத்துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்ட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூறியதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 18 ஹார்ட் டிஸ்க் மூலமாக பல
குற்றவாளிகள் தப்பிக்க நேரிடும். அதை நாங்கள் குறுகிய காலத்திலேயே கைது நடவடிக்கை செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதை தெரியப்படுத்தியுள்ளார். அப்படியானால் இந்த 18 ஹார்ட் டிஸ்க் கிடைக்கவில்லை என்றால் குற்றவாளிகள் தப்பித்து விட்டால் அவர்கள் செய்த அந்த மோசடிகள், இதன் மூலம் தமிழக மக்கள் பாதிப்படைந்தது என்ன? புதிய ஆட்சி வந்தால் புதிய மாற்றம் வரும், மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றுதான் விஜய் அவர்களுக்கு முதல்வராக வாய்ப்புகளை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த 18 ஹார்ட் டிஸ்கை கூட பாதுகாக்க முடியவில்லையா என்று பலரும் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். அதாவது இப்பொழுதுதான் தாவேகாவின் அரசு ஆட்சியை அமைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் திமுகவின் ஆட்சியில் தான் அரசு ஊழியர்கள் அதிகமாக கவனத்தை ஈர்த்துள்ளார்கள். அவர்களது பேச்சையும் கேட்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டுள்ளார்கள். இந்த தவறில் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் மூலமாக இந்த தவறு நடைபெற்றிருக்குமா என்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது அல்லவா? ஏனென்றால் இதில் அமைச்சர் மட்டுமா அவர்களை கைது செய்வார்கள்? நிச்சயம் கிடையாது. இப்போ நாம் ஏற்கனவே கூறியபடி போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார், வேலை வாங்கி தருவதாக என்று கூறினோமா? அப்பொழுது செந்தில் பாலாஜி மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யவில்லை. செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார், அதனைத் தொடர்ந்து 24 அரசு நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வழக்கு பதிவு சம்மனும் கொடுக்கப்பட்டதாக தான் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேபோல் தான் தற்பொழுது 397 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கிலும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் மீதும் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களிடம்தான் அதிகாரங்கள் இருக்கிறது, உங்களிடம்தான் ஆட்சி இருக்கிறது, பிறகு எதற்காக திமுக தான் காரணம் என்று கூறுகிறீர்கள் என்று ஒரு குறிப்பிட்டவர்கள் கூறுகிறார்கள். இது தவறா என்று கேட்டால் இது தவறு கிடையாது, அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன செய்வார்கள்? இவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி கைது செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று விஜய் அவர்கள் மீதே திசை திருப்பக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்கு 2 தான். ஒருதலை பட்சமாக நாம் யாரையுமே பழி சுமர்த்தக்கூடாது. தற்பொழுது 18 ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது. இந்த திருட்டில் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கே இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரணை கமிஷன் தான் முடிவு செய்ய வேண்டும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த 18 ஹார்ட் டிஸ்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம், ஒருவேளை இதில் ஸ்டாலின் அவர்களது பெயரோ சிக்கி இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அதுவே புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்மல் குமார் அவர்களுக்கும் இது தொடர்பு இருக்கிறதா ஏனென்றால் அவரே கூறுகிறார், எனக்கு இது தெரியவில்லை. ஏனென்றால் மே மாதம் 16, 17ஆம் தேதியில் குறைந்த நபர்கள் தான் வேலை செய்தார்கள், அந்த நேரத்தில் தான் திருடு போயுள்ளது. ஆனால் இதில் என்ன ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்றால் இணையதளங்கள் மூலமாக சேமிக்கப்பட்ட அனைத்து தரவுகள் தான் திருடப்பட்டுள்ளதே தவிர எழுத்துப்பூர்வமாக சில ஆவணங்கள் பேப்பர்களில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள், குறுகிய சில முக்கியமான தரவுகளை பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அது இன்னமும் பத்திரமாகத்தான் இருக்கிறது. இதை வைத்தும் விசாரணை நடத்தலாமா என்பதும் தற்பொழுது தீவிரமாக சிபிஐ துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். தவறு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்படியே நமக்கு இந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு ஒரே ஒரு ஷேர் மற்றும் லைக், முக்கியமாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக உண்மைகளை பதிவிடுவோம். ஏதேனும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், திருத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.